எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் மக்களோட ஆதரவு தான் முக்கியம். மக்கள் ஆதரவு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நல்ல படம், நம்ம எவ்வளோ சண்டை போட்டு என் படத்தை நிரூபிக்க ட்ரை பண்ணாலும் மக்கள் தூக்கி வீசிட்டாங்கன்னா அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பட் மக்கள் நம்ம பின்னாடி நிற்கும் போது நம்ம துணிஞ்சு தொடர்ந்து நம்ம என்ன சொல்ல வரமோ சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த பைசனுக்கு வந்து மக்களோட ஆதரவு தான் முக்கியமான ஆதரவு. மக்களோட ஆதரவை நான் முன்னாடி நிப்பாட்டி நான் அந்த படத்தை எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அது நல்ல அடையாளம் தானே. சாதி எதிர்ப்பும் படம் எடுப்பாங்க மாரி செல்வராஜன் ஒரு அடையாளம் இருக்கு எனக்கு. எப்பவுமே மாரி செல்வராஜ் வந்து சாதி மதத்தை எதிர்ப்பாரு, அவர் எப்போ பார்த்தாலுமே சாதி எதிர்த்தே படம் எடுப்பாருன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா அந்த அடையாளத்தை நிரூபிக்க தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். அதனால அந்த அடையாளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து தொடர்ந்து மாரி செல்வராஜ் வந்து சாதி எதிர்த்தே படம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறத என்னோட அடையாளம் நினைக்கிறேன் நான். ஐ லவ் அந்த அடையாளம். நிறைய சர்ச்சைகள் ஏற்படுதா, நிறைய கொண்டாட்டங்கள், நிறைய மக்கள் ஆதரவு நிறைய இருக்கா. ரெண்டு ஒப்பீடு பார்க்கணும். மக்கள் ஆதரவு நிறைய இருக்கா, சர்ச்சைகள் நிறைய இருக்கான்னு கேட்டால் மக்கள் ஆதரவு நிறைய இருக்கனால தொடர்ந்து நான் படம் பண்ணிட்டு இருக்கேன். மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் என்னை நம்புறாங்க, எல்லா கிரிட்டிக்ஸையும் நம்புறாங்க. தொடர்ந்து மக்கள்கிட்ட நான் செயல்படுத்திட்டே இருக்கேன். வந்து மக்களோட விலையெல்லாம் இல்லை, மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா மக்கள் அதை ஏற்றுக்காங்கன்னு அர்த்தம். அதனால என்னன்னா நீங்க வந்து எப்போ நீ என்ன மாதிரி கருத்தை சொன்னாலும் சரி, மக்கள் ஏத்துக்கல அப்படின்னா நீங்களாவே விலகி போயிடுவீங்க. மக்கள் ஏத்துக்கிற வரைக்கும் நம்மளை திசை திருப்ப முடியாது யாருமே. ஒருத்தர் மக்கள் பயங்கரமா ஏத்துக்கும் போது அவனை திசை திருப்பதற்காக பண்ற வேலைகளை நம்ம மைண்ட்ல ஏத்திக்காம நம்ம மக்களை நோக்கியே பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட படைப்புகள் மக்களை நோக்கியே பயணிக்கும்.